என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரன் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளி ஜோதிடம் செட்டபிள் டஸ்ட் அறக்கட்டளையினுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தம். பலதரப்பட்ட சூழ்நிலைகளை பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களில் பல பேரை சந்திக்கிறோம், பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைகளை கடந்து வருவதற்கான வாய்ப்பையெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நமது பயணத்தை செலுத்துவதில் ரொம்ப கவனமாக இருக்கும். அற்புதமான அந்த வரிகளை பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே அதை பயன்படுத்துகிற போது எப்படி இருக்குங்கிறது நமக்கும் தெரியல. மற்றவர்களால் அந்த வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிப்பை ஏற்படுத்துகிறதான்னு தெரியல. பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நமது வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம். பலதரப்பட்ட ஐடியாவை பண்ணுறோம். ஆனால் நமது வாழ்க்கை நாம் நினைத்தளவில் அமைதா அப்படின்னு ரொம்ப கேள்விக்குறியாகவும் இருக்கு. நீ பார்த்துருப்பீங்க, இந்த பொருளாதாரம் என்ற ஒரு வாழ்க்கையினுடைய லட்சியம் நம்மை பல நேரங்களில் பல பாடுபடுத்துது. எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோம் வாழ்க்கையில். ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறான், நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்க போகுது, அப்படி இருக்க போகுது, இந்த நிலையை நோக்கி பயணிக்க போகுது, அந்த நிலையை நோக்கி பயணிக்க போகுதுன்னு ஒவ்வொரு மனிதனும் நாம் அன்றாடம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நாம் எப்போதுமே ஒரு விஷயத்தை செய்கிற போது, செயல்படுத்துகிற போது, திட்டங்களை ஆய்வு செய்கிற போது, திட்டங்களை சமாளிக்கிற போது நாம் நினைக்கிற விஷயங்கள் மிகவும் மோசமானதாக இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளாக போகிறோம், இதை அச்சீவ் பண்ண போகிறோம், இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம கண்காணிக்க போகிறோம், இவ்வளோ பெரிய விஷயங்களை உருவாக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். சில நேரங்களில் அது தடமாறுகிறது. அதுதான் அந்த மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் பாவம் என்று. உண்மையிலேயே மனிதர்கள் பாவம்தான். நம்ம இந்த ஜனனத்தில் மனிதர்களாக பிறந்த பிறகு எவ்வளவு பிரச்சனைகளை கண்டுகளித்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பிரச்சனைக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் நாம் அறிந்த விஷயங்கள் தான். வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறைந்த சூழ்நிலைகளை தாண்டி நம்ம வாழ வேண்டியிருக்கிறது. நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் போராடலாம். போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கலாம், போராட்டமான வாழ்க்கையாக இருக்கலாம். அந்த வாழ்க்கைகள் சமநிலைப்படுத்துவதாக இருக்குமா அப்படின்னா ரொம்ப சந்தேகம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். ஒரு விஷயத்தின் மீதும் அவன் செயல்பாடுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மனிதனாக பிறந்த நாம் எந்த விஷயத்தையும் ஈஸியாகவே அடையலைங்க. பிறந்ததிலிருந்தே நினைச்சு பாருங்க, சின்ன குழந்தையிலிருந்து அவன் படிப்புக்காக போராடுகிறான். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்தே வாழ்க்கையில் அவ்வளவு போராட்டங்கள் இருந்ததாக இருக்கிறது.